நீங்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி அவங்க கொடுக்குற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி நீங்களும் கை நிறையா வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம். ஜாயின் எஸ்பிஓ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கார்த்திகை தீபம்னாலே முதல் கடவுள் சிவன். சிவனின் அருளால் படைக்கப்பட்ட சிவனின் மறு உருவம் முருகர். இந்த 2 கடவுளுக்கான நாள் தான் கார்த்திகை தீபம்னு சொல்றாங்க. அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கறது இந்த புராண கதைகள்ல பார்க்கலாம். 2 கதையில முதல் கதை நான் சிவனோட கதை சொல்ல போறேன். எல்லா உயிர்களையும் படைக்கிற கடவுள் பிரம்மன், எல்லா உயிர்களையும் காக்கிற கடவுள் விஷ்ணு. இவங்க 2 பேருக்கும் நம்மள யாரு சிறந்த கடவுள்னு எப்போதுமே பிரச்சனை இருந்துட்டே இருந்தது. ஒரு பக்கம் எல்லா உயிர்களையும் படைக்கிற பிரம்மா, இன்னொரு பக்கம் எல்லா உயிர்களையும் காக்கிற விஷ்ணு. இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் சிவனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. சிவன் அக்னி வடிவில விஷ்ணுவுக்கும் பிரம்மாக்கும் காட்சி அளித்தாரு. காட்சி அளித்ததுக்கு அப்புறம் அவரு சொன்னாரு, நீங்க 2 பேர்ல யார் சிறந்த கடவுள்னு முடிவு பண்ண நேரம் வந்தாச்சு. இப்படி அக்னி உருவத்துல இருக்கிற என்னோட அடியையும் முடியையும் யார் பாக்குறீங்களோ அவங்கதான் சிறந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே விஷ்ணு பகவான் சிவனோட பாதத்தை அடிய போய் பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி பன்றி ரூபத்துல மாறி அவரு போறாரு. இன்னொரு பக்கம் பிரம்மா அன்னப்பறவையா மாறி சிவனோட முடிய பார்க்கலான்னு அவரும் கிளம்பிட்டாரு. அந்த அக்னி தீல சிவனோட முடியையும் பாதத்தையும் பார்க்க முடியலன்னு விஷ்ணு ஒத்துக்கிட்டாரு. ஆனா பிரம்மன் ஒத்துக்கல. சிவன் கிட்ட பிரம்மன் சொன்னாரு, நான் உங்க முடிய பார்த்தேன். உங்க முடிய பார்த்ததுக்கு சாட்சியா நீங்க பல காலமா உங்க தலையில சூடி இருக்க தாழம்பூதான் சாட்சின்னு சொல்லிட்டாரு. பிரம்மா பொய் சொல்றாருன்னு தெரிஞ்ச சிவன் பிரம்மாவையும் தாழம்பூவையும் சபிக்கிறாரு. அது என்னன்னா, இந்த உலகத்துல பிரம்மாவை யாரும் வழிபடக்கூடாது, சாட்சியா இருந்த தாழம்பூவையும் எந்த பூஜைக்கும் வைக்க கூடாதுன்னு சபிச்சிட்டாரு. தன்னுடைய தப்ப உணர்ந்த பிரம்மன் சாபத்தை ஏத்துக்கிட்டாரு. விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனோட முடியும் அடியும் பார்க்க முடியல, சிவன் தான் முதல் கடவுள்னு உணர்ந்தாங்க. பிரம்மாவும் விஷ்ணுவும் எங்களுக்கு காட்சி அளித்த மாதிரி சிவன் எல்லார் முன்னாடியும் காட்சி அளிக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதை ஏத்துக்கிட்ட சிவன் எல்லா வருஷமும் திருவண்ணாமலையில திருக்கார்த்திகை அன்னைக்கு தீபமா காட்சி அளிக்கிறதா இந்த புராண கதை சொல்லுது. அடுத்ததா நம்ம பார்க்க போற புராண கதை திருக்கார்த்திகை தீபனால ஏன் முருகனோட பிறந்த நாளா கொண்டாடுறாங்கன்னு தான் பார்க்க போறோம். அசுரனை அழிக்கிறதுக்காக சிவனோட அருள்ல படைக்கப்பட்டவர் தான் முருகர். சிவனோட நெற்றிக்கண் தீல தோன்றினவர் தான் முருகர். பகவான் சிவனோட நெற்றிக்கண்ல இருந்து வந்த தீ குழந்தையா மாறி சரவண பொய்கையில விழுந்தது. அந்த 6 குழந்தைகளை 6 கன்னி கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க. இத தெரிஞ்ச பார்வதி தாயார் சிவன் கூட குழந்தைகளை பார்க்கறதுக்காக வராங்க. அந்த 6 குழந்தைகளையும் அவங்க அன்போடு அணைக்கும் போது ஒரு குழந்தையா உருவாச்சு. அந்த குழந்தை தான் சிவன் பார்வதியோட 2வது மகன். திருக்கார்த்திகை அன்னைக்கு முருகர் உருவானதுனால அவர் பிறந்த நாளாவும் நாம வழிபாடு செய்யறோம். 6 முகம் கொண்டதால அவருக்கு ஆறுமுகம்னும் பெயர் இருக்கு. 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால அவருக்கு கார்த்திகை என்னும் பேர் இருக்கு. அவருக்கு அழகான உருவம் இருக்கிறதுனால முருகன்னும் பேர் இருக்கு. திருக்கார்த்திகை அன்னைக்கு கடவுள் முருகர் உருவானதுனால கார்த்திகை தீபத்துக்கு முருகனை வழிபடுறோன்னு இந்த புராணம் சொல்லுது. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 2 கதைகளை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கார்த்திகை தீபத்தை பத்தி வேற புராண கதைகள் தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. திருக்கார்த்திகை நாள் ரொம்ப விசேஷமான நாள். கடவுள் சிவனையும் கடவுள் முருகனையும் வழிபட்டு எல்லாரும் சந்தோஷமா கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்க. எல்லாருக்கும் எல்லா கடவுள் அருளும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கார்த்திகை தீப நல்வாழ்த்து.